ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங்கோட ஃபேன்ஸ் எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா சாம்சங் கேலக்ஸி S25 FE. FEனா ஃபேன்ஸ் எடிஷன். ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போனை ஒரு காம்பாக்டா கொண்டு வந்து அதுவும் ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அக்ரெசிவான பிரைசிங் கொடுக்கறது தான் இந்த FEயோட கான்செப்ட். அப்படி இருக்கும் போது இந்த சாம்சங் கேலக்ஸி S25 FEல இந்த வருஷம் லான்ச் பண்ண போன்ல என்ன அப்கிரேட் இருக்கு? இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண S24 FEக்கு இந்த S25 FEல எந்தெந்த விதத்துல அப்கிரேட் இருக்கு, என்ன பிரைசிங்ல கொண்டு வந்திருக்காங்க, சோ அது போக இதுல என்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் இதை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். ஒரு சின்ன ஒரு கிண்ட் கொடுத்துறேன். இந்த S24 FEக்கும் இந்த 25 FEக்கும் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, பேட்டரியில 200 mAh கூட்டியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் 25ல இருந்து 45க்கும் அண்ட் 15 வாட் வயர்லெஸ்ல இருந்து 25 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த S25 FE இருந்தாலும் இது ஒரு சாம்சங் போன். அப்படி இருக்கும்போது பாக்ஸ்ல சார்ஜர் இருக்கா இல்லையா, வேற இதுல எதுவும் வேலையை காட்டியிருக்காங்களா சாம்சங் அப்படி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி S25 FE பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல இந்த S25 சீரிஸ் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் முன்னாடி லேயர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப காம்பேக்டா இருக்கு பிகாஸ் ஆஃப் பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் அண்ட் உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் இன்செட் இருக்கு. அதுக்குள்ள யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள், சிம் ஜெரட்டோ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சாம்சங் கேலக்ஸி S25 FE இப்போதைக்கு ப்ரீ புக் மட்டும் தான் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சாம்சங்கோட பட்ஸ் 3யோட FEயும் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு டேபும் இருக்கு. எல்லாமே ப்ரீ புக் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்குங்க. சோ இந்த மொபைல் வேணும்னா சாம்சங் வெப்சைட்ல போய் நீங்க ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அமேசான் வெப்சைட்ல ப்ரீ புக் இருக்கு, அவைலபிளா இருக்கு. சோ அங்க போய் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் S25 FE இதை பொறுத்தளவு இந்தியன் ரீஜன்ல 3 வைப்ரண்ட் கலர்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. குளோபல்ல 4 கலர்ஸ், இந்தியன் ரீஜன்ல 3 கலர்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு இதோட பிரைசிங் இந்தியன் ரீஜன்ல இவங்க எதுவுமே திறக்கல. இப்போதைக்கு ப்ரீ புக் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி உள்ள சூழ்நிலை லான்ச்சிங் ஈவெண்ட்ல குளோபல்ல லான்ச் ஆகும்போது இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு $649, அதாவது 57,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியன் ரீஜன்ல 2 பேஸ் வேரியன்டோட இருக்க போது ஒரு 256 GB இல்லைன்னா 512 GB இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரப்போகுது இந்த போனை பொறுத்தளவு. சோ இதோட டீட்டெயிலான பிரைசிங் வந்தோடனே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. பேக் சைட்ல பார்த்தோன்னே சாம்சங் போன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களோட யூனிவர்சல் டிசைனோட தான் எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த கேமரா இருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த உள்ள சென்சார்ஸ் பொசிஷன்ஸ்குள்ள பார்க்கும்போது S24 FEக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த S25 FEலோட கேமரா பாத்தீங்கன்னா இது இப்ப லான்ச் பண்ண S25 சீரிஸ் மாதிரி தான் கேமரா கொஞ்சம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 3 சென்சார் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெளியில கொஞ்சம் பல்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சென்சார் சொல்றேன், மீதில பாத்தீங்கன்னா சென்சார் அந்த கேமரா சென்சார் கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பிராடரா கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு புதுசா இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆனா அந்த ரிங்ஸ் எல்லாமே சேம் சைஸ் அண்ட் 2 சென்சார் சென்டர்ல அந்த பிளாஷ் லைட் அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு கிளாஸ் பாடி பில்ட் வித் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ். போன வருஷம் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டரோட முடிச்சாங்க. இந்த வட்டம் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ்ஸால கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ்ஸால இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 190 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.4 mm திக்னஸ். இதான் நான் சொல்ல வரேன். ஸோ போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் வெயிட் கம்மி. போன வட்டம் 200 கிராமுக்கு மேல இருந்துச்சு. பட் ஆனா இந்த வட்டம் 190 முடிச்சிட்டாங்க. அண்ட் திக்னஸ் 8ல இருந்து 7.4 mmக்கு குறைச்சிருக்காங்க. அண்ட் பேட்டரியோட எம்ஏஹும் 200 mAh கொண்டு வந்திருக்காங்க. 4900 amps பேட்டரி. சோ அது போக இந்த மொபைல் IP68 ரேட்டிங்கும் புஷ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வட்டம் லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி S25 FE டிசைன் ஃபேக்டர் பொறுத்து. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு AMOLED 2X பேனல் 120 refresh rate HDR10+, 1900 nits பிரைட்டரான ஒரு கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ்ஸால டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே ஒரு ஃபேட்டான டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. S24 FEல பார்த்த சேம் டிஸ்பிளே தான் இந்த S25 FEலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம் அண்ட் திக்னஸ் 7.4 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16 வித் 7 years OS அப்படி கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல லேட்டஸ்டான 1 UI 8 சப்போர்ட் இருக்கு. அண்ட் IP68 ரேட்டிங், LPDDR5 UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், NFC சப்போர்ட், சாம்சங் டெக்ஸ்,
நாக்ஸ் செக்யூரிட்டி சப்போர்ட், அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வைஃபை 6E, ப்ளூடூத் 5.4, eSIM சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 4900 amps பேட்டரி. ஸோ சாம்சங் இங்க ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. சோ இதுக்கு மேல லான்ச் பண்ண S24FE பாத்துட்டீங்கன்னா 4700, அதாவது 200 amps பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், அது வெயிட் கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்றாங்க. பல பிராண்டு பாத்துக்கோங்க நண்பர்களே, பல பிராண்ட்லாம் 7000 mAh 8000 mAh போய்கிட்டு இருக்கு 200 கிராம்குள்ள. இவங்க இன்னமும் ஓட்டினமாவே ஓட்டி நல்லாவே சேல்ஸ் பண்றாங்களே, அதனால வேர்ல்ட் நம்பர் 1 பிராண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 25ல இருந்து 45 வாட்க்கு புஷ் அப் பண்ணிருக்காங்க சார்ஜிங் ஸ்பீட், அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 15ல இருந்து 25 வாட்ஸ்க்கு புஷ் அப் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது, ஏன்னா வேர்ல்ட் நம்பர் 1 பிராண்ட். சோ இது மாதிரி ஒரு பேட்டரி அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த S25FE பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP OIS சப்போர்ட், 8MP டெலஃபோக்கஸ் அண்ட் 12MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 12MP. சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா சேம் சென்சாரோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா செல்ஃபி கேமரா 10ல இருந்து 12MPக்கு ஜம்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எப்பயும் போல 4K வீடியோ எடுக்க முடியும், HDRல வீடியோ சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த கேலக்ஸி S25FE கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல அவங்களோட ஓன் சிப்செட் Exynos 2400 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 10 கோர் சிப்செட். போன வருஷம் S24FE பாத்துட்டீங்கன்னா 2400E கொண்டு வந்திருந்தாங்க. ஈக்கும் அந்த 2 பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்ல, ரெண்டுமே சேம் சிப்செட் தான். இந்த போனை பொறுத்தளவு அந்த போனை பொறுத்தளவும் சேம் CPU GPUவோட தான் கலம் இறக்கிருக்காங்க. இந்த SoCயோட ஜிகாஹெர்ட்ஸ் பார்க்கும்போது 3.2 GHz கிளாக் ஷூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 10 கோர் சிப்செட்டோட கலம் இறக்கிருக்காங்க. சோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த One UI 8 செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்டா அந்த போனை நல்லாவே புஷ் பண்ணி செம்ம ஒரு ட்ரெட்லிங் எங்கேயுமே ஒரு லாகிங் இல்லாத அளவுக்கு இந்த போனை செம்மையோ டியூன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் சாம்சங். சோ சாம்சங் மெயின் SoC காட்டிலும் அவங்களோட ஸ்கின் தான் இந்த SoC செம்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்குதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அவங்களோட ஓன் சிப்செட்டோட கலை இறக்கிருக்காங்க இந்த வட்டம் SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்சங் கேலக்ஸி S25FE இதோட பிரைசிங் கிட்டத்தட்ட 57,000 ரூபாய். சோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண S24FE பேஸ் வேரியன்ட் 8/120GB வேரியன்ட் இன்னைக்குமே பிளிப்கார்ட்ல 40,000 ரூபாய்க்கு சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது S24FE வாங்கலாமா S25FE வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட், நீங்க இப்ப எடுக்க போறேன் அப்படின்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு S24FEக்கு போயிருங்க, பெஸ்ட் போன். அதுக்கு என்ன ப்ரோ பெரிய வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா இல்ல பாசிட்டிவ் பார்க்கும்போது வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, அண்ட் பேட்டரியோட இமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, சார்ஜிங் ஸ்பீட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா மீதி டிசைன் அண்ட் உங்களுக்கு உள்ள இன்டர்னல் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், SoC, கேமரா எல்லாமே சேமா தான் எடுத்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஒரு 17,000 ரூபாய் சேர்த்து போட்டு ஒரு புது மாடல் எடுக்க போறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். இல்ல ப்ரோ எனக்கு கார்ட் ஆஃபர்ஸோட இன்னும் எனக்கு பெஸ்ட் பிரைசிங் எல்லாம் கிடைக்குது S24FE, நான் அதே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னோம்னா அது உங்களோட ஸ்மார்ட்டான திங்கிங்னே சொல்லிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்மார்ட்டான திங்கிங் வேணுமா, இல்ல நான் ஸ்பெண்ட் பண்ணி லேட்டஸ்டான ஒரு போன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு 5 மாசத்துல இதோட பிரைசிங் கண்டிப்பா குறைஞ்சிரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பத்தி டீடைலா நம்ம சேனல்ல பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.